தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒருவர் பள்ளிக்கூடம் வாசலை விதிக்கல. கடந்த ஓராண்டு காலப்பகுதியில் 900 சிறுவர்கள் புற்றுநோயால் பாதிக்க இனி வருகின்ற 3 வருட காலத்துக்குள்ள இதை நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி வீதியில் அரைவாசி பகுதியில் நெல் காய வைக்கப்படுகிறது. ஏனென்றால் தேர் என்பது வந்து பெட்ரோலிய கழிவு. வெப்ப காலத்துல அதிக அளவான சூரிய ஒளிப்படும் போது ஆவியாகிறது. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து மைக்ரோ துண்டுகளாக உடையும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக போகுது. எலெக்ஷனுக்கு மட்டும் கொண்டு கூட்டிட்டு போயிருமா மாகாணசபை தேர்தல். வணக்கம் வினோயன். வணக்கம் மோகன்ராஜ். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில் கடந்த ஓராண்டு காலப்பகுதியில் 900 சிறுவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் இந்த சிறுவர் உரிமைகள், சிறுவர் பாதுகாப்பு போன்றவை கேள்விக்கு உட்படுத்தப்பட்டே வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கூட ஒரு சிறுவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இது தொடர்பான ஒரு காணொலி கடந்த காணொலியில பெரிய ஒரு ஆலோசனை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அப்ப இவ்வாறான விடயங்கள் காணப்படுகிறது. இதுல தான் இந்த சிறுவர்களுடைய நோய் நிர்ணயம் என்ற விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கணும். இந்திய காலத்தில் ஏற்படுகின்ற தவறான உணவு பழக்க வழக்கங்கள், பெற்றோர்களுடைய அவதான குறைவு போன்றவற்றால் இந்த புற்றுநோய் வந்து அதிகரித்து வருகிறது. ஓராண்டு காலப்பகுதியில் இலங்கையில் வந்து ஓராண்டு காலப்பகுதியில் 900 சிறுவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சியுடன் தகவல் வெளிவந்திருக்கு. நிச்சயமாக 900 இலங்கை சனத்தொகை அடிப்படையில் பார்க்க போனோம்னா மிகப்பெரிய ஒன்று. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இது பாரிய ஒரு விடயமாக தான் காணப்படுகிறது. உண்மையிலேயே இது வந்து சரியான முறையில் தீர்த்து வைக்கக்கூடிய பட வேண்டிய ஒரு விடயம், கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம். இது தொடர்பாக சூரஜ் பெரேரா அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார். யார் அந்த சூரஜ்? தேசிய புற்றுநோய் திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் சூரஜ் பெரேரா அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இனிவரும் காலம், அதாவது 3 வருடத்திற்கான மருத்துவ இருப்புகள் தங்களிடம் இருக்கு. குறிப்பாக என்ன சொல்றேன்டா, நாங்கள் சுகாதார அமைச்சகத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கியிருக்கிறார்களாம். என்னென்று நாங்கள் வருகின்ற 3 வருடத்துக்கு இலவசமாக அந்த அடிப்படை மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ சாதனங்களை தருவதாக அவர்கள் தங்களுடைய வாக்குறுதி அளித்திருக்கிறார். அப்ப இனி வருகின்ற 3 வருட காலத்துக்குள்ள இதை நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை சூரஜ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மேலும் சூரஜ் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னென்றால், இப்படியான சிறுவர்கள் புற்றுநோய் காரணமாக பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஏற்படுவாங்க, பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க. இந்த பொருளாதார ரீதியான ஏற்படும் பிரச்சனைகளுக்காக ஒரு முன்கூட்டி ஏற்பாடாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பமாக நாங்கள் சுகாதார அமைச்சரோட கலந்துரையாடலை மேற்கொண்டு இவர்களுக்கான மருத்துவ திட்டத்தை நாங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம் என்ற வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்ப தொடர்ச்சியாக பார்ப்போம் வருங்காலத்தில் எவ்வாறு இலங்கை இந்த சிறுவர்களுடைய அந்த நோய் நிர்ணயங்களை கையாள போகிறார்கள் என்பதனை. இது ஒரு புறம் இருக்க, இந்த புற்றுநோயை வந்து ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகிறது. குறிப்பாக ஆரம்ப கட்ட புற்றுநோய் அறிகுறிகளை நாங்கள் இனங்கண்டு சரியான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அந்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே பெற்றோர் வந்து ஒரு கவனம் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒவ்வாத நடவடிக்கைகளோ அல்லது வந்து பழமைக்கு மாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை அணுகி தகுந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது வந்து தேசிய சுகாதார மேம்பாட்டு மையத்தாலையும் விடுக்கப்பட்டுள்ள ஒரு அவசர ஒரு வேண்டுகோள் தான். அது என்னன்னு நாங்களும் ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறோம். பேரண்ட்ஸ் வந்து கவனம் கொள்ள வேண்டும். நிச்சயமா அப்படியான புற்றுநோய்களுக்கெல்லாம் காரணங்கள் பல குறிப்பிடப்படுகின்றன. இந்த காரணங்கள்ல மனிதனால் என்னென்ன காரணங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன? உணவு பழக்க வழக்கங்கள், நாளாந்த நடவடிக்கைகள் ஏற்படுகிற பழக்க வழக்கங்கள், மற்றது குடிக்கிற நீர், இன்று அதிக அளவிலான நச்சு பொருளை தான் நாங்கள் உண்கின்றோமா, அதாவது காய்கறியில இருந்து எல்லாத்துக்குமே மருந்து அதிகமாக பிளாஸ்டிக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற என்ற காரணங்களும் குறிப்பிடலாம். இதுல வந்து இன்னொரு விடயம் தற்காலத்தில் மிகவும் பேசுபொருளாக படப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னு பார்த்தா, அந்த நெல் இன்றைய அறுவடை காலம் ஆரம்பித்து விட்டது. அறுவடை காலம் ஆரம்பிக்கப்பட்டால் அந்த நெல்லுகளை காய வைக்கப்பட போகிறது. எங்கு அதிகளவான நெல்கள் காய வைக்கப்படுகிறது? நெல் அதிக அளவான எங்கு காய வைக்கப்படுகின்றன? தற்போது காலப்பகுதியில் வந்து தார் வீதிகளில் காயவிடப்படுகின்றது. இதன் காரணமாக பல சுகாதார சீர்கேடுகளும் சரி, சில விபத்துகளும் சரி ஏற்பட்ட வண்ணம் வருகின்றது. கடந்த காலத்தில் கூட வீதிகளில் காயவிடப்பட்டதான். ஆனால் கடந்த காலத்தில் வந்து அபிவிருத்தி இல்லை. அப்ப மணல் ரோட் தான் இருந்தது. அப்ப மணலுக்கு காய வைத்தார்கள். இப்பொழுது வந்து அபிவிருத்தி அடைந்த பிறகு வந்து தேர் ரோட் தான் எங்கும் காணப்படுகிறது. அப்ப இலகுவாக காயும் அல்லது வந்து இடம் இருக்கு என்பதற்காக வந்து ஒரு வீதியில் அரைவாசி பகுதியில் நெல் காய வைக்கப்படுகிறது. அது விவசாயிகளுக்கு மிகவும் இலகுவான ஒரு முறை. இப்படியான இலகுவான முறையை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த இலகுவான முறையோட சேர்த்து நாங்கள் நெல்லை மட்டுமா அறுவடை செய்கிறோம், இல்லை அதோட சேர்த்து ஒரு நோயையும் தான் அறுவடை செய்கிறோம், புற்றுநோயையும் அறுவடை செய்கின்றோம் என்ற ஒரு கருத்து தான் தற்பொழுது வந்து மிக வேகமாக பரவி வருகிறது. ஏனென்றால் தேர் என்பது வந்து ஒரு பெட்ரோலிய கழிவு. அந்த கழிவை பயன்படுத்தி அந்த தேர் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப இந்த கழிவாக என்ன செய்யும்னா, வெப்ப காலத்துல அதிகளவான சூரிய ஒளிப்படும் போது ஆவியாகிற தன்மை இருக்கு. உருக விளைது ஆவியாகிற சந்தர்ப்பத்தில் நெல்லை தாண்டி, அதாவது நெல்லின் மேல் உள்ள உமியை தாண்டி
அதனோட உள்ளே இருக்கு அரிசி மணியை சென்றடை. இந்த அரிசி மணியை என்ன செய்வோம், அதுக்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம், நெல்லை போறோம். நெல்லுக்கு மேல அந்த இது இருக்க போகுது. அப்ப அந்த ஆவியானது வந்து நெல்லுடன் கலக்கும் என்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது. ஆகவே இந்த விவசாயிகள் கவனம் கொள்ள வேண்டும். இந்த நெல்லுகளை சரியான முறையில் உகந்த முறையில் காய வைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் முழுமையாக நாங்கள் விவசாயிகள் மீது குற்றம் சுமத்த முடியாது. ஏனென்றால் இந்த நெல்லுக்கான தகுந்த விலை நிர்ணயம் இந்த அரசாங்கம் செய்து கொடுத்ததா என்பது வந்து கேள்விக்குரிய விடயம். அதே நேரத்தில் வந்து இந்த நெல்மணிகளை காய வைப்பதற்கான இடங்களை இந்த அரசாங்கம் தயார்படுத்தி கொடுத்ததா என்பது கூட கேள்விக்குரிய ஒரு விடயம். கடந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் முக்கியமான ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தது. என்ன, இந்த அரிசி மற்றது நெல்லுக்கான ஒரு நிலையான நிர்ணயித்து தகுந்த சன்மானத்தை வழங்குவோம் என வாக்குறுதி வழங்கினார்கள். ஆனால் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை. அரிசிக்கான அந்த நிர்ணய விலை வந்து இல்லை இதுவரைக்கும். நிச்சயமாக நீங்க குறிப்பிட விட உண்மை. அதிகப்படியான முதலீடை செய்து கொண்டு நாங்கள் எங்க எப்படியெல்லாம் முதலீட்டிலிருந்து தப்பிக்கலாம், எப்படியெல்லாம் நாங்கள் முதலீட்டை குறைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிற விவசாயிகளுக்கு இந்த தார்பாயை வாங்கி உலர விடுறதை விட இந்த தார் வீதிகள்ல உலர இலவா இருக்கும். அது வந்து ஏற்பட்ட அரசாங்க நிலையம் காணப்படுது. அதுக்கு முதல் வந்து இந்த பசலையில இருந்து மருந்துகள்ல இருந்து எல்லாமே விலைவாசிகள் அதிகமாக காணப்படுகிறது. அப்ப இலகுவாக அதிக அளவிலான இயற்கை பேரிடமும் காணப்படுகிறது. அப்ப இந்த சூழ்நிலையில விவசாயிகள் எண்ணுவது இலகுவாக எவ்வளவுக்கு தங்களுடைய பணங்களை மிச்சப்படுத்தலாம் என்பது அவர்களை நாங்கள் முழுமையாக போல சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல வந்து அரசாங்கம் சரியான முறையில் தலையிட்டு இதற்கான ஒரு நிவாரணத்தையோ அல்லது மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டும். நீங்க வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே போதும். நிச்சயமாக இவர்களுக்கான தனிப்பட்ட ஒரு உலர் திமிடமோ அதற்கான ஒரு களமோ அமைத்து கொடுக்கப்பட்டால் அல்லது இதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடாக அரசாங்கம் என்ன திட்டத்தை முன்வைக்க போகின்றது என்பதன் அடிப்படையில் தான் அடுத்து வரப்போகின்ற விவசாயம் சரி, அடுத்து வரப்போகின்ற இப்படியான புற்றுநோய் தொடர்பான சர்ச்சைகளும் சரி தீர்வுக்கு வரும். இது இன்னொரு பத்தில இருக்கு. இந்த நெல் மட்டும்தான் பிரச்சனை பார்த்தா இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வந்து கடலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க கேட்கலாம் பிளாஸ்டிக் பொருட்கள் எறிகிறால் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? அதுல வந்து என்ன பிரச்சனைனா பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் கடலுக்கு எறியும் போது அந்த அடிக்கிற அடிகள் இருக்குது, அலை அடிக்கிற அடியில காலகாலமா இருக்கும் போது அந்த அலையின் வேகத்துக்கு அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து மைக்ரோ துண்டுகளாக உடையும். அப்ப மைக்ரோ துண்டுகள் உடைக்கும் போது மீன் வந்து சுவாசிப்பதன் மூலம் மீனுக்குள்ள போகும். அப்ப அந்த கடல் மீன்கள் உயிரினங்கள் அதை சுவாசித்து உண்பதனால் அதை உண்ணும் மனிதனுக்கு அந்த பிளாஸ்டிக் போகும், நேரடியான தாக்கம் ஏற்படுது. ஏற்கனவே இப்ப இருக்க மனுஷன் நாங்க பிளாஸ்டிக் மனுஷன் சொல்லலாம் போல இருக்கு. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகிறது. அப்ப இதற்கான ஒரு தகுந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த புற்றுநோய்க்கான தீர்வாகவும் அமையலாம். ஆகவே நீங்க மருந்துகளை ஒதுக்கீடு செய்கின்ற அதே நேரத்தில் வந்து இந்த மனித நடத்தைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது இந்த பிளாஸ்டிக் தவறான விவசாய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விடயங்களையும் இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால்தான் இந்த புற்றுநோயை கட்டுப்படுத்த முடியும். நிச்சயமாக நம்ம இப்ப ஒரு சமூக சார்ந்த விடயங்களை பார்த்துட்டு அடுத்த அரசியல்கள் இதை பற்றி கதைக்க நிறைய கதைக்க வேண்டும். இந்த இதுக்கு நிறையான ஆய்வுகள் இவர்கள் இருக்கு. நாங்க இப்ப எழுமாற காய்ச்சிட்டு போறோம், அது மாதிரி கதை. இதை கதைக்க வேணும்னா நிறைய ஆய்வுகள் நாங்களே செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதை விட்டுட்டு நாங்கள் அரசியல் ஆய்வுக்கு போவோம். அது எங்களுக்கு இலகுவான ஆய்வு. குறிப்பாக வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக போகுதா? உண்மையா உருவாக போகுது ஒரு பேச்சளவுலாம் இருக்கு. அப்ப இது தொடர்பான மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் யார்? ஸ்ரீநேசன் அவர்கள். ஸ்ரீநேசன் அவர்கள் குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் போட்டியிடலாம், ஒன்று சேரலாம், ஆனால் அது வந்து பதிவு செய்யப்படாது. அதாவது அவர் சொல்ற கருத்தை பார்த்தா எலெக்ஷனுக்கு மட்டும் கொண்டு கூட்டிட்டு போயிருமா, மாகாண சபை தேர்தல் முகம் கொடுத்துட்டு அடுத்த கலையுமா என்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. அதே இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும். இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒருவர் பள்ளிக்கூடம் வாசலை மிதிக்கல என்று அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக ஒரு அரசாங்க எம்பி ஒருவர் குறிப்பிடுகிறார். அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சர் வந்து இந்த பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். முக்கியமா இன்னொரு அதுல அவர் குறிப்பிட்ட விடயத்தின் அடிப்படையில பார்த்தா 8 பேர் இருக்கிறாங்களே எம்பி அதாவது வந்து தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தல் மூலமா 7 பேர் மற்ற தேசப்பட்டியல். அதுல வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் அதிபர் அவர் இருந்திருக்கிறார், மற்றது வந்து வைத்தியர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே எல்லோருமே படித்த மனிதர்கள் தான். ஆனால் அவர் தெரிந்து கதைத்தாரோ தெரியாமல் கதைத்தாரோ என்று தெரியவில்லை. யாரை குறிப்பிடாருன்னு குறிப்பிட யாரையோ சுட்டிக்காட்டி சொல்ற. ஆனால் நாங்கள் அறிந்த வரைக்கும் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுமே ஏதோ ஒரு துறையில தேர்ச்சி பெற்றவர்கள் என்பது வந்து காணப்படுகிறது. ஆனால் தேர்ச்சி பெற்றவர்கள் தான். ஆனால் என்ன நன்மைகள் என்பதனை நாங்கள் முடியல பார்ப்போம். நிச்சயமா அப்படி குறிப்பிட்ட ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அது வந்து அமைச்சர் குறிப்பிட்டதுதான் அவர்கள் பாராளுமன்ற
உறுப்பினர் ஒருவரை தனது பட்ட நாங்கள் இந்த யூடியூப்ல கேட்கிற மாதிரி அவர் அமைச்சர் தானே வாயில வந்து எல்லாம் கஞ்சிட்டு போறோம் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஒரு அமைச்சர் அந்தஸ்துல இருக்கிறவர் வந்து தெரிவிக்கும் போது உண்மையாக இருக்கணும், கிட்டத்தட்ட உண்மையாத்தான் இருக்கணும் என்றதான் ஒரு சட்ட நியதி. பார்ப்போம் அவருடைய கருத்து. நாங்களும் அவங்க தேடி பார்க்கிறோம். நீங்களும் அவங்க தேடி பார்த்து அது உண்மையாக இருந்தால் யார் என்று ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லுங்க. நிச்சயமா அவர் இன்னொருடைய நான் கடந்த விட்டு சென்ற கருத்தை நான் திரும்ப தொடர முன்னால் என்னென்னா அவர கட்சியில இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் தனது பட்ட சான்றிதழை கூட இன்னும் நிர்வகிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார். அவர்கள் வந்து அவர் வந்து நான் மீண்டும் வருவேன் என்னண்டு பட்ட சான்றுடன் திரும்பி வந்து என்னுடைய இதை காட்டுவேன் சொன்னா இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் கட்சி ரீதியாக அவர்கள் எடுத்தார்களா என்பதுக்குள்ள இன்னும் சமூக வழிக்கு வரையில உள்ள எடுத்தார்களா இல்லைன்னு தெரியல. ஆனா இன்னும் சமூக வழிக்கு வரையில அப்ப காத்திருக்கிறார்கள். இன்னும் பெரும்பாலும் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் மற்றது பல்வேறுபட்டவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், எப்ப அந்த சான்றிதழ் தர போறீங்க என்ற மாதிரி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன நடக்க போகிறது என்பது. இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும்? ஜாலா. நன்றி, வணக்கம்.